அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். திருக்கொள்ளிக்காடு, சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு. மாசத்துக்கு ஒரு நாள் தான், வார வாரம் சனிக்கிழமை எல்லாம் போகணும்னு அவசியம். நான் ஃபாரின்ல இருக்கேன், கடல்ல வேலை செய்யறேன், விநாயகர் எப்படி பாக்குறதுன்னா பிள்ளையார்பட்டி படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. குதர்க்கமா கேள்வி கேட்கறத மட்டும் விட்டு விநாயகர் வழிபாடுன்னு தான் சொல்ல முடியும். விநாயகர் உங்களுக்காக பிடிச்சு காட்ட முடியாது. மஞ்சள் அப்படி பிடிச்சு ஒரு குங்குமம் வச்சா அது ஒரு தான் விநாயகர். நீங்க தான் பண்ணணும். கடகத்துக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு, வேற என்ன வேணும்? எல்லாத்துலயும் டாட் பூட் தான். அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே போல திருப்பள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில போயிட்டு வர்றது நல்லது. அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், துணை அல்லது துணையாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டங்கள், மனசங்கடங்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, பிறந்த தம்பதியினர், பிறந்த குடும்பத்தினர் ஒன்றாகக்கூடிய பிராப்தம், புது பொறுப்புகள் வரும். பெரிய பொறுப்புகள் போகக்கூடிய ராசி யாரு? கடகராசி. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம். வேலை இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, கல்யாணம் இல்லை, புள்ள இல்லை, எல்லாமே கிடைக்கும். நல்ல வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், செய்ய மாட்டார், நிறைய நல்லது பண்ணுவார். அதே சமயம் 8ல் ராகு இருப்பதும் 2ல் கேது இருப்பதும் சும்மா தேவையில்லாத வார்த்தையை பேசுறது, கத்துறது, மன அழுத்தம், வயிறு, அடிவயிறு, கழிவுகள் பாதை மிக கவனம். கடகராசிக்காரர்களுக்கு கட்டுல தான் ப்ராப்ளம். அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். கட்டை சரி செஞ்சுக்க அல்டிமேட்டா வரும். ஒரு வச்சு 5 வருஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு புடுங்கி இருப்பாரு. என்னடா நம்ம இப்படி இருந்தோமே, இப்படி மாறிட்டோம், திருப்பி கொடுத்துருவாரு. அதுதான் இந்த வாக்கியத்தின்படி மார்ச் மாசம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி. சோ ரொம்ப அதிகமா ரிஷபத்துக்கு எப்படி பலமோ அது போல கடகத்துக்கும் ரொம்ப பலம். ரிஷபத்தோட ஒரு 20% கம்மியா இருக்கலாம், ஆனா நல்லதானே. அற்புதமான அமைப்பு ஏற்படும், தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கல்யாணம், உத்தர சந்தானம் எல்லாம் பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சிடும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரே வீட்டுல 2 ரூம்ல படுத்திருப்பீங்களா, ஒரே கட்டில் 2 கட்டில் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் மாறி திருப்பி ஒன்னாயிடும். நல்ல ரீல்ஸ் எல்லாம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போடுவீங்க. இதுங்க அவ்வளவுதான், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு எல்லாமே சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. திகுன்னு வயிறு எரிஞ்சிருக்கும்ல நிறைய பேருக்கு. நீங்க கஷ்டப்பட்டா நிறைய பேருக்கு வயிறு எரியும், சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் திருப்பி இப்போ வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு மேல் ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க நிறைய பேர், அவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. ஒரு புது பொலிவுடன் இருக்கும். நம்மளை சுத்தி நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரெல்லாம் கடகம் உணர்ந்துடும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாம் வெளில போயிடுவான். ஸோ ஆச்சரியமா இருக்கும். அப்பா அம்மா எல்லாம் அவங்கள தாங்கி பிடிச்சிப்பாங்க. உங்களுக்காக அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்களெல்லாம் நம்ம காயப்படுத்திட்டோமேனு வருத்தப்பட்டிருப்போம். அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில்